எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேற லெவலில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ யார் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி, யார் டைரக்ட் நாமினேஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறதை பற்றி. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி தர்ஷிகா இல்லை. ஸோ ரூமராக தர்ஷிகா நிறைய வந்துச்சு. ஸோ நம்மளும் தர்ஷிகான்னு நினச்சோம். ஆனால் வேற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் இந்த வாரத்துக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, சத்யா, தீபக், தர்ஷிகா, அருண், பவித்ரா மற்றும் ஜெஃப்ரி. ஓகேவா? இந்த 7 பேரில் நல்லி எலும்பான ஜெஃப்ரி வின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த மானங்கெட்ட ஜெஃப்ரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ மானங்கெட்டன்னு எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேங்கில் இருந்து ஒரு பொண்ணை அக்கான்னு காக்கா பிடிச்சி அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கசக்கி புழிஞ்சி அவங்கள தூக்கி போட்டு அவங்க ஒன்றுமே இல்லை ரோஸ்ட் நல்லா வாங்கின பிறகு யாருக்கு அதிகமாக சப்போர்ட் இருக்கோ அந்த பொண்ணை பார்த்து அடுத்து அவங்கள கசக்கி பிழிஞ்சி அவங்கள பேரை கெடுத்து அடுத்து இன்னொரு பொண்ணை போய் கட்டி பிடிச்சி இந்த மாதிரியே ஒரு ஈனத்தரமான ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஜெஃப்ரி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைல்ல? கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்டவனை மானம் கேட்டதான் எங்கள் ஊரில் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஸோ யாரை கன்வின்ஸ் பண்ணி பிச்சை எடுத்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி போட மாட்டேன்ட்டாங்க. ஜெஃப்ரிலாம் கிடையாது, அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. சத்யா போட்டிருப்பான். சத்யா கிட்ட போய் எப்படியாவது போடுறான்னு சொல்லி பிச்சை கேட்டிருப்பான், போட்டிருப்பான். தீபக் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாருன்றது என்னுடையது. தர்ஷிகாவும் போட்டிருக்க மாட்டாங்க. அருண் அண்ட் பவித்ராவுக்கு போய் ரேசட்டாக பயங்கர ஒரு க்ளோஸாக இருக்கான் லேட்டஸ்ட்டாக அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அங்கே அவனுடைய காய்களை நகர்த்தி எனக்கு போடுங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ 3 ஓட்டு சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது மஞ்சரி, தீபக் மற்றும் தர்ஷிகா, ஸோ 3 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒன்று போட்டிருந்தா கூட 2 தான் வரும். கரெக்டாக? இப்போ 3 பேரும் ஒன்று போட முடியாது. தர்ஷிகா பார்த்தீங்கன்னா மஞ்சரி சொல்கிறாங்க, மஞ்சரிக்கு போட முடியாது. தீபக் யார் ஏதாவது சொல்லி ஆகணும். தீபக் மஞ்சரிக்கு போட 2 தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி 3 ஓட்டில் கண்டிப்பாக பாஸ் ஆன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ணது தான். ஆனால் அதை விட தர்ஷிகா கொஞ்சம் பேசுகிற ஸ்கில்ஸ் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட்டு அவங்க வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் நல்லது தான். பட் இந்த பொறுக்கி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இவனுடைய கேமே ரொம்ப கேவலமாக இருக்குது. பார்த்தீங்கல்ல நீங்கள்? ஸோ கோவா கேங்கில் இருக்கிறப்ப கோவா கேங்குன்ட்டு கோவா கேங் ரூல்ஸ் நான் போடவே வேணான்ட்டேன், எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, அவங்க ரூல்ஸே சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்கே உருட்டிட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திட்டு விழுந்தவொடனே இங்கே அன்ஷிதா கிட்ட கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு அப்புறம் இப்போ பவித்ரா பிடிச்சி, நான் பவித்ரா நல்ல பொண்ணு நினச்சேங்க. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டான பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு தான் இப்போயே ஒரு கேர்ள்ஸோ ஒரு பாய்ஸ் அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு வேவ் லெங்க், அவங்களுக்குள்ளே எப்பயுமே ரொம்ப க்ளோஸாக யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. எப்பயுமே கொஞ்சம் வெளியே தான் இருப்பாங்க. பட் இவங்ககிட்ட மட்டும் தோளில் கை போடுறது, ஹக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டால் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அப்படின்ற அந்த வார்த்தையை வைத்து விளையாடுகிறான். இவன் நிஜமாவே ஒரு விஷக்கிரமி தான். இதை அட்ரஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ மக்களுக்கு ஓட்டு வராமல் இந்த வாரம் தப்பிச்சிட்டானா, இப்போ அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் கிடையாது. இந்த வாரமும் தப்பிச்சிருவான். அடுத்த வாரம் கிடையாது. அதுக்கடுத்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முடிஞ்சால் போனால் என்ன போகலன்னு என்ன, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அவன் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு த்ரூ ஆகிட்டான் அப்படிங்கிறது. ஸோ ஜெஃப்ரி நிஜமாவே ஒரு இத்து போன டர்ட்டியான கேம். பிக் பாஸே பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி நாமினேஷன் பாஸ் வச்சுருக்காங்களா, ஜாக்லின் இந்த சைடுலேருந்து அனுப்பிவிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஜாக்லின் இருந்தானா கண்டிப்பாக இந்த இதை மாற்றி வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் கண்டிப்பாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ மேனேஜர் கிடையாது, ஜாக்லின் ஒர்க்கர் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால முடியாது அப்படிங்கிறது தான். சரி, ஒர்க்கர்லேருந்து யாருன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு நேற்றே தெரிஞ்சிருச்சு. அது ராணுவ தான். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ராணுவ நிறையா ஓட்ஸ் கண்டிப்பாக விழுந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா ராணுவ அப்படிங்கிறது அந்த டாஸ்கோட ஸ்பாய்லரு அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. சரியா? ஆனால் டாஸ்க் பார்த்தீங்கன்னா அவன் தான் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனான் காலையில். பட் அதுக்கடுத்து அந்த டாஸ்க்கே பிக் பாஸ் மூடி விட்டு போயிட்டாருன்னு வைங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அவனை தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் டைரக்ட் நாமினேஷன் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவன் தான் கண்டிப்பாக இருப்பான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அவனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, பெஸ்ட்டு ஒர்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும்? இந்த டாஸ்கில் பெஸ்ட்டாக யார் இருந்தா பக்காவாக அடித்து விளையாண்ட ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அருணுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தான். அங்கேருந்து இங்கே போனால், இங்கேருந்து அங்கே வந்தான். சரி, அதே மாதிரி ஒர்க்கருக்கு நம்ம ரஞ்சித்து கொடுத்துட போகிறாங்க திருப்பி. கொடுத்துடாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரயான் வாங்குறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது ஒர்க்கர் சைடில். சரி பார்ப்போம். அது இன்னும் வரல. பட் அது டிஸ்கஷன் அடுத்ததாக வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? இன்றைக்கி கண்டிப்பாக வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படியும் செக் பண்ணுவாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நாமினேஷன் பாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இன்றைக்கி லைவ் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். சரி,
நேற்று லைவில் என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முத்து அண்ட் ராணவ் இவங்க 2 பேருடைய ஸ்பீச் ரொம்ப வீக்கான யார் தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ராணவ் சொல்கிறாரு, ரயான் தான் சொல்கிறான். ரயான் எனக்கு தெரியுது, ஏன்னா ஆப்போசிட்டில் அவன் வந்து பிளான் தானே, நான் அவனை அடித்து ஒரு ஃபைட் எடுக்கலாம் தான் இருந்தேன், பட் அவன் வந்து என்ன ஆப்போசிட்டில் இல்லை சேர்ந்து வந்துட்டான் டீமுக்கு. உடனே முத்து சொல்கிறார் ஒரு அருமையான பாயிண்ட், நீ இப்படி சொல்கிற எல்லாம் ரைட்டு, பட் எப்படி மக்கள் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலையே, நெகட்டிவாக பார்க்குறாங்களா இல்லை வீக்காக பார்க்குறாங்களா, யாரை தூக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஐயா முத்துக்குமாரா ரெண்டையும் பார்க்கல, இவங்க திடீர்னு வந்து மக்கள் ஓட்ட பார்க்குறாங்க, திடீர்னு அவங்க இஷ்டத்துக்கு தூக்குறாங்க முத்துக்குமாரா, இது உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அதை கேமரா கிட்ட கண்ணியமாக காட்டினது அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா சாச்சனா அண்ட் ஆனந்தி நம்ம வீக்கு அப்படின்னு நினைக்கவே இல்லை, அவங்க ஸ்ட்ராங்குன்னு நினச்சோம், பட் அவங்க தான் வந்து வெளியே போனாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி ராணவ் கிட்ட பேசிட்டு இருந்தது. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆனால் மஞ்சரி சௌந்தர்யா அவங்களுடைய நெகட்டிவ் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஒரு போர்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து பவித்ராவுக்கு வெறும் சிம்பத்தி ஓட்டு தான். அந்த ஏஞ்சலா வந்து முட்டையெல்லாம் குடிச்சாங்கல்ல, அதை பார்த்துட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு சொல்லி வெளியே இருந்து பார்த்த மாதிரியே முத்துக்குமரன் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அடுத்து ரயான் அண்ட் சௌந்தர்யா பயமுறுத்தி விட்டான். என்ன எப்படி அன்சிதா மேட்டரில் அப்படின்றான். என்ன அப்படின்னோடனே டே அன்சிதா அடிக்க தான் போலடா, சும்மா போய் புடுங்க தான்டா போனேன் அப்படின்னா, நீ என்ன தானும் போனாலும் சொல்லி இல்லை, புடுங்கிறது கூட தப்பு கிடையாது, ஆனால் நீ ஒரு எக்ஸ்பிரஷனில் அப்படியே போன பார் நல்லா, அதெல்லாம் வந்து பயங்கரமாக விஜய் சேதுபதி வந்து அடிச்சு நொறுக்கிட்டாரில் போனோன்னே இப்போ வரும்போதே பேக்கெட்டில் வந்து ஒரு எல்லோ கார்டோ இல்லை ரெட் கார்டோ எடுத்துகிட்டு வரான்னு என்ன பண்ணுவ நீ அப்படின்ற, என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஒரு பயம் மரண பீதி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரயான் வந்து சொல்லிட்டான். தட் இஸ் குட். ஸோ ராணவ் வந்து பிளான் பண்ணி அடிச்சிட்டான் பார்த்தியா ஒன்று அப்படின்றான். டே அவன் பிளான் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் ஆடு தானாக சிக்கும் போது அவன் சும்மா விடுவானா, பிளான் பண்ணனால உன்னை வம்பிழுத்து அடிக்கிறது தான் அவன் பிளானு, பட் நீயே வந்து சிக்கும் போது ஒன்று அடித்து தூக்கணும்ல, அதுதான் ராணவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து நைட்டு தர்ஷிகா கூட ஒரு கான்வர்சேஷன் போச்சுல, அவன் தூங்கிட்டான் முத்து, அவனை போய் எழுப்பிவிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருந்துச்சுல, நீங்கள் வந்து சிரிச்சது எனக்கு க்ளீனாக தெரிஞ்சிச்சு அப்படி இப்படின்றான். அவன் தூக்கத்தில் அப்படியே இருக்கான். ஹர்ட் ஆச்சுன்னா சாரி முத்து அப்படிங்கிறா. இருமான்னு சொல்லிட்டு மூஞ்சி இருந்து அப்படியே ஏஞ்சி வந்துட்டு என்ன அப்படின்னோடனே, இங்கே பாரு நான் என் மூஞ்சே அப்படிதாம்மா, நான்லாம் ஏதாவது ஒரு சாவிட்டு ஃபோட்டோகிராஃபி கவர் பண்ணுறதுக்கு போவேன், அப்போ போய் நிற்கிறப்ப என்னை பார்த்து நிறைய பேர் திட்டுவாங்க, இந்த மாதிரி ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன், என் மூஞ்சே இப்படி தான் இருக்கும், அந்த பல்லு வெளியே தெரியுதுனால எனக்கு அப்படி தான், அது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ரொம்ப மன்னிப்பு ஆயிடுச்சு. ஐயோ சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுக்கு எழுப்புனாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தோன்னே எதுக்கு சாரி கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஏதோ போயிட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்து தீபக் ரஞ்சித்து என்னென்ன டாஸ்க்கு, அதே மாதிரி ரஞ்சித்து தீபக் கிட்ட புலம்ப, தீபக் வந்து எதுவும் தெரிலங்க ஏதோ போயிடுச்சு அப்படின்றாரு. இன்னும் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சொல்கிறாரு, இது என்ன டாஸ்க்னு புரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த டாஸ்க் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றார் ரஞ்சித். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் போச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து சாச்சனா எவிட் ஆகி போனாங்கல்ல, அப்போ பற்றி முத்துவை பற்றி தவறாக பேசியிருக்கான் ஏதோ ஒரு வார்த்தை, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுல்ல, அது வந்து எக்ஸாக்டான வார்த்தை வரல, பட் கேவலமாக தான் அருண் வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா கோவா கேங்கில் மஞ்சரி கூட ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எல்லா கண்டஸ்டன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அருணை பற்றி சொல்கிறாங்க. அது அருணை பற்றி சொன்னதை வந்து அவங்க முத்துக்குமரன்ட்ட போட்டு விட்டாங்கல்ல, அதையும் ஜாக்லின் சௌந்தர்யிட்ட சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்ட, அவங்க ஏற்கனவே சண்டை போட்டுருக்காங்க, இதை வரை சொல்லிட்டா பயங்கரமாக அடிச்சுப்பாங்க இல்லைன்னொடனே பரவாயில்ல, ஏன்னா அது தெரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்ட்ட போட்டு கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகிட்ட சௌந்தர்யா ரயான் எல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முத்துக்குமரன் இதனால தான் அருணை வந்து அடுத்த தடவை கிளியர் பண்ணால் அடிச்சுட்டு வெளியே போயிடுவாண்டான்னாரு. ஸோ பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.